படம் கூலி. இயக்கம் லோகேஷ் கனகராஜ். நடிகர் ரஜினிகாந்த் தேவாவாக, நாகார்ஜுனா சைமனாக, சத்யராஜ், உபேந்திரா, சுருதி ஹாசன், ஆமீர் கான் கேமியோ ரோலில். இசை அனிருத். வெளியீடு ஆகஸ்ட் 14, 2025 சுதந்திர தின விடுமுறைக்கு ஐமேக்ஸில் வெளியாகும். சர்வதேச விநியோகம். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் கோலிவுட் சாதனை நோக்கி. ஜூலை மாதம் 27ஆம் இசை வெளியீட்டு விழா. கதை: ஷானா கூலிகள் உரிமைக்காக போராடுகிறனர். தேவா மற்றும் சிமன் போன்ற கதாபாத்திரங்கள். ரஜினிகாந்த் நடிப்பில் 2025ஆம் ஆண்டு வெளியாக உள்ள கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாக உள்ள இந்திய தமிழ் மொழி அதிரடி த்ரில்லர் படமாகும். படத்தை பற்றி நமக்கு தெரிந்தவை இங்கே. கதை: இந்த திரைப்படம் துரோகம் மற்றும் தியாகம் ஆகியவற்றின் சிக்கலான வலையில் பயணிக்கும் தீவிரமாக பழிவாங்கும் கதை. ஒரு மனிதனின் கதையை பின்தொடர்கிறது. கதாநாயகன் தனது மன உறுதியை சோதிக்கும் ஏராளமான தடைகளை எதிர்கொள்கிறார். நடிகர்கள்: ரஜினிகாந்த். புகழ்பெற்ற நடிகர் காலா. 2018 படத்தில் அவரது தோற்றத்தை நினைவூட்டும் வகையில் சாம்பல் நிற நிழல் கொண்ட சிகை அலங்காரம் மற்றும் தாடியுடன் இருப்பார். நாகார்ஜுனா. வில்லனாக நடிக்கும் இது அவரது 8வது தமிழ் படம் மற்றும் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷுடன் இணைந்து பணியாற்றும் முதல் படம். உபேந்திரா. சத்யம். 2008க்கு பிறகு கன்னட நடிகர் தமிழ் சினிமாவுக்கு திரும்புவார். ஸ்ருதி ஹாசன் படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிப்பார். ரேபா மோனிகா ஜான் நடித்திருக்கிறார். ஆமீர் கான். ஆத்தங்க் ஹை ஆத்தங்க் 1995 படத்திற்கு பிறகு ரஜினிகாந்துடன் மீண்டும் இணைகிறார் ஒரு சிறப்பு தோற்றத்தில். சௌபின் ஷாஹிர் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். இது அவரது தமிழ் திரைப்பட அறிமுகத்தை குறிக்கிறது. சத்யராஜ் 38 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் மீண்டும் இணைகிறார். ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க உறுதி செய்யப்பட்டார். ஜூனியர் எம்ஜிஆர் நடிகர்களுடன் சேர்ந்து தனது பாத்திரத்திற்காக 23 கிலோகிராம் எடையை குறைத்தார். பூஜா ஹெக்டே ஒரு சிறப்பு பாடலுக்காக இணைந்திருக்கிறார். தயாரிப்பாளர்: தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ். தயாரிப்பாளர்: கலாநிதி மாறன். வெளியீட்டுக்கு தயாராகும் சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே அண்ணாத்தி, பீஸ்ட், ஜெயிலர் போன்ற பெரிய படங்களை தயாரித்துள்ளது. படப்பிடிப்பு: முதன்மை புகைப்படம் ஜூலை 5, டைனிங் 24 அன்று தொடங்கி 2025 மார்ச் நடுப்பகுதியில் நிறைவடைந்தது. இடங்கள்: சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூர் மற்றும் பாங்காக் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் படம் பிடிக்கப்பட்டது. இசை: அனிருத் ரவிச்சந்தர் இசையமைக்கிறார். இது லோகேஷுடன் அவர் 4வது முறையாக இணைந்து பணியாற்றுவதை குறிக்கிறது. மொழிகள்: தமிழ் தவிர தெலுங்கு, இந்தி மற்றும் கன்னட மொழிகளின் டப்பிங் பதிப்புகளிலும் படம் வெளியிடப்படும்.